ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாவனம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பீஃப் கால் சூப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பீஃப் கால் வாங்கிட்டு வந்து குக்கரில் மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டு ஒரு 10 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். மிளகு, சீரகம், தனியா, பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு வரமிளகாய் இதெல்லாம் மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு 3 தக்காளி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை. இப்போ வந்து இந்த மசாலாலாம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பெரிய பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம் வணங்குற அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றினா போதும். ஏன்னா அந்த காலில் வந்து கொழுப்பு நிறையா இருக்குது. இப்போ வெங்காயம் போட்டு வணக்கிக்கிறேன். வெங்காயத்தை போட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வணக்கணும்னா வெங்காயம் சீக்கிரமாக வணங்கிடும். இதுக்கு வந்து மசாலாலாம் வந்துட்டு அதிகமாக சேர்க்க தேவையில்லை. குழம்புக்கு போடுற மாதிரி கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த கால் சூப்பு வந்து ரொம்பவே நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எலும்பு முறிஞ்சவங்களுக்கு, டெலிவரி ஆனவங்களுக்கு, இவங்களுக்கெலாம் வந்து கொடுத்தா நல்லது. எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த எலும்பு சூப் அவ்வளோ நல்லது. சாப்பாட்டில் ஊற்றியும் சாப்பிட்லாம், இல்லைனா வெறும் வயிற்றுலையும் குடிக்கலாம். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணக்கிட்டு கொஞ்சோண்டு தக்காளி, ஒரு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். பச்சை மிளகாயெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு வந்து அந்த நம்ம போட்ட மசாலாவில் இருக்க காரம் பத்தலைன்னா ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். நான் 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து நல்லா காரமாக சாப்பிடுவாங்க, அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வணக்கிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து வேக வச்ச கால் வந்து அந்த வணங்கின வெங்காயத்தில் நான் போட்டுக்கிட்டேன். போட்டு ஒரு 4லேருந்து 5 லிட்டர் தண்ணி வரைக்கும் ஊற்றி அந்த அரைச்சி வச்சுருக்கிற பவுட்ரை அதில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா பீஃப் கால் சூப் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், கால் சூப் ரெடி. இது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.